வணக்கம். நான் உங்கள் சதீஷ் ராவ் பேசுகிறேன். இப்போ நம்ம ஆடி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 17 ஜூலை தொடங்கக்கூடிய இந்த ஆடி மாதம் 17 ஆகஸ்ட் 2026 முடியுது. இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளார நீங்கள் நிறைய கிரக பயிற்சிகளை உங்கள் ராசிக்குள்ளார பார்க்க தான் போகிறீங்க. மேஷம் தொடங்கி மீனம் வரைக்குமான நீங்கள் ஒவ்வொருத்தருமே இந்த ஜனவரியிலேருந்து ஜூலை மாதத்துக்குள்ளாரையே ஏகப்பட்ட விஷயங்களில் அடிபட்டிருப்பீங்க. நிறைய கடன் சிக்கல்கள் உருவாயிருக்கும். என்ன காரணம்னே புரிஞ்சிருக்காது. ராஜயோகங்கள்ங்கிறாங்க, அது நடந்துருங்கிறாங்க, புதுசு புதுசாக என்னமோ யோகம் சொன்னாலுமே கூட அது நமக்கு ப்ராக்டிக்கலாக நடக்காத வரைக்கும் நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடியாது. எல்லாமே ஒரு பொய்யோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில், விரக்தியான நிலைமையில் நீங்கள் ஒவ்வொருத்தருமே இருக்கிறது புரியுது. அட்லீஸ்ட் இந்த ஆடி மாதமாச்சும் உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறத பற்றி இந்த பலன்களில் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிகிட்டே ஆரம்பிக்கிறேன். எப்போதுமே சொல்வது தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்கள் லைஃப் லாங்குக்குமே நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான எண்கணித சூட்சமம் பற்றிய ஒரு பொது தகவல்களை நான் சொல்ல போகிறேன். இந்த பகுதியின் இறுதியில் அது விளக்கமாக சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். மிதுன ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதலில் நம்ம குருவை தான் சொல்லணும். ஏன்னா குரு இப்போ 2ஆம் வீட்டிற்கு உங்களுக்கு வந்திருக்கிறார். அந்த 2ஆம் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று வேற இருக்கிறார். தனம் வாக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு வரும்போது குடும்பத்தில் ஒற்றுமை நிகழும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும், மழலை சொல் கேட்கலாம். அதாவது எதெல்லாம் ஒரு ஃபேமிலி லைஃபுக்கு தடையாக இருந்ததோ அது எல்லாமே, அந்த தடையெல்லாம் சுக்கு நூறாக உடையக்கூடிய ஒரு அற்புதமான புனித மாதமாக இது இருக்க போகிறது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னோம்னா, மனதிற்கு இனிய ஒரு வாழ்க்கை துணை அமையும். எத்தனையோ பேர் வீட்டில் ஒரு பையனுக்கு பொண்ணு கிடைக்காமலோ அல்லது தன்னுடைய மகளுக்கு வரன் அமையாமல் பெற்றோர்கள் சிரமப்பட்டு கொண்டிருப்பதோ இருக்கும் இல்லையா? அந்த நிலையெல்லாம் மிதுன ராசினருக்கு இப்போ மாறப்போகிறது. அவங்களுக்கு ஒரு நல்ல அலையன்ஸ் கிடச்சி அவங்க ஆசைப்பட்டதுபடியே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளார என்ட்ராக போகிறாங்க. ஏற்கனவே நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப்பில் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் குடும்பத்திற்கு ஒரு பண வரவோ அல்லது ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடோ, திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ இதெல்லாம் வரும். அது உங்களுக்கு பெரிய மனமகிழ்ச்சியை தரும். ஒட்டுமொத்த குடும்பமே குதூகலப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையை உங்களுக்கு குரு உருவாக்க போகிறார். ரெண்டாவது, இந்த சனி பகவானை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. ஐயோ போச்சு, நம்மளை ஒரு வழி பண்ண போகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லியெல்லாம் பயந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய, தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய, 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை குருவுடைய சுப பார்வையும் பார்த்து விடுவதால், அதே மாதிரி இந்த 17 ஜூலை முதல் 17 ஆகஸ்ட் வரைக்குமான காலகட்டத்தில் தான் சனியும் வக்ரம் பெறுகிறார். இந்த வக்ரம் பெறக்கூடிய காலங்கிறது இந்த ஆடி மாதம் தாண்டியுமே நிகழுது. அடுத்து ஒரு 4 மாத காலங்கள் வரைக்கும் இந்த சனி வக்ரம் பெற்ற நிலை இருக்க போகிறதுனால அந்த வக்ரம் பெற்ற காலங்களிலுமே உங்களுக்கு ஆதாயம் தான். சனியோடைய நிலை அப்படிங்கிறது மாறுபட்ட நிலையாக தன்னுடைய இயல்பான தண்டனை கொடுக்கக்கூடிய நிலையை மாற்றிக்கொள்வதனால், அதுவும் உச்சம் பெற்ற குருவின் பார்வையை வேற பெறுவதனால் எல்லா வகையிலையும் உங்களுக்கு மிகுந்த ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்க போகிறது. சூரியனும் புதனும் சேர்ந்து இந்த மாதம் துவங்குவதனால் புத ஆதித்ய யோகத்தையும் பெறப்போகிறீர்கள். ஏன்னா புதன் தான் உங்களுடைய ராசியின் அதிபதியே. இப்போ இவ்வளோ நாள் ஒரு குழப்பம் இருந்திருக்கும், ஒரு சில விஷயங்கள் எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிற கவலை இருந்திருக்கும். அந்த கவலையெல்லாம் நீங்கி, குழப்பமெல்லாம் நீங்கி, ஒரு நல்ல ஒரு மனநிலையில் தெளிவான முடிவுகளை எடுத்து பெருமளவுக்கு வருமானத்தையும் வெகுமதிகளையும் பார்க்க போகிறீர்கள். இந்த வெகுமதிங்கிறது நீங்கள் சம்பாதித்து கஷ்டப்பட்டு தான் சேர்க்கணுங்கிறது கிடையாது. உங்களுடைய பூர்வீக சொத்தோ அல்லது நீங்கள் நீண்ட நாட்களாக பிரச்சனைக்கு உட்பட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு பாகங்கள் கிடைக்காமல் இருந்திருந்தாலோ இந்த காலகட்டத்தில் நிச்சயம் அது எல்லாமே உங்கள் கைக்கு கிடைக்கப்பட்டு, ஏன்னா உங்கள் குடும்பம் மகிழ்ச்சி அடையணும். அது தனத்தாலையும், அதாவது செல்வத்தினாலையும், உங்களுடைய செல்வாக்காக மாறுவதனாலையும் இது எல்லாமே நிகழப்போகுது. ஸோ நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயங்கள். இப்போ அத்திவரதர் கோயில்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி ஸ்ரீரங்கம் மாதிரியான பழமை வாய்ந்த, இப்போ ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி கோயில், அந்த மாதிரியான பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வரும் பொழுது உங்களுடைய பொருளாதார அபிவிருத்தி மாத்திரமல்ல,
உங்களுடைய முகமே வந்து மிக பொலிவோடு மாறக்கூடிய தன்மையை வந்து அந்த ஒரு வைணவ சேத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாக்கி தரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, பணம் கொடுக்கல் வாங்கல்களில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய காசு சேரும். குரு வந்து தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் சென்று அமர்வதினால் அவர் வந்து உங்களுக்கு நிறைய காசு தரதான் போகிறாரு. ஆனால் அந்த காசை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா காசு அதிகமாக வரும்போது மற்றவர்கள் உங்களிடம் பிடுங்கிக் கொள்வதற்கான முயற்சிகளை தேடுவார்கள். அந்த விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி நான் சொல்லக்கூடிய இந்த வேண்டுதல்களையும் அந்த திருக்கோயில்களுக்கு சென்று வரும்போது மேலும் நல்ல பலன்களையே நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த ஆடி மாத பலன்கள்ங்கிறது இந்த ஒரு மாத பலன்கள் தான். இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு நல்லதும் நடக்கலாம், ஒரு சில பேருக்கு நீங்கள் எதிர்பார்க்காத திருப்பங்களுமே கூட இருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய லைஃப் லாங்குக்குமே நீங்கள் வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கு நம்ம முன்னோர்கள் வழிகாமிச்சு வச்சுருக்காங்க. அது என்னன்னா, உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இந்த 2 தகவலையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் வந்து அனுப்பணும். அப்படி அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா, உங்களுடைய பெயர் வந்து அதிர்ஷ்டகரமாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற தகவலை நான் சொல்ல போகிறேன். அப்படி அதிர்ஷ்டகரமாக அமையலைன்னா நீங்கள் என்ன பண்ணணுங்கிற தகவலையும் நான் சொல்ல போகிறேன். அது வந்து பெய்டு கன்சல்டேஷனில் வரும். மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிடுறேன். முதல்ல நான் ஒரு இலவச பொது பலன்கள் கொடுப்பேன். அது உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு அது பொருந்தி இருக்கிற பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து அப்போ சரியாக தான் இருக்குங்கிற நம்பிக்கை வந்துடும். அதன் பிறகு உங்கள் லைஃப் லாங்குக்கும் நல்லா இருக்கிறதுக்கான வழிகாட்டுதலுக்கு கட்டண சேவை நீங்கள் விருப்பப்பட்டால் எடுத்துக்கொள்ளலாம். யாராச்சும் இதில் வியாபாரம் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வியாபார பெயரையுமே எனக்கு அனுப்பலாம். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்க, அந்த பெயர் சரியாக இருக்கான்னு செக் பண்ணனாலும் உங்களுடைய குழந்தையின் பெயர், உங்கள் குழந்தையின் பிறந்த தேதி, இதையுமே நீங்கள் எனக்கு அனுப்பலாம். இது வந்து உங்களுக்கு உங்களை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோடு எனக்கு அனுப்பினால் மட்டுமே என்னால் இந்த பதில்களை உங்களுக்கு தர முடியும். ஏன்னா நாளுக்கு நாள் நிறைய பேர் அனுப்புறதுனால ஒரு குறைந்தபட்சம் எனக்கு வந்து ஒரு 3லிருந்து 1 வாரம் காலம் வரைக்குமே எனக்கு அவகாசம் பிடிக்குது. முடிந்தவரை நான் சீக்கிரமாக அனுப்ப பார்ப்பேன். அப்படியே எனக்கு அந்த 3 நாள் தவறி உங்களுக்கு வரலன்னா ஒரு 7 நாள் கழித்து மறுபடியும் அதே மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான பதிலை நிச்சயம் நான் அனுப்பி வைப்பேன். மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.